இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடியதான வேத பகுதி என்னவென்று சொன்னால், உம்முடைய வசனத்தை கை கொண்டபடினாலே என்கிற தலைப்பில் நான் உங்களோடு பேசுகிறேன். வசனத்தை கேட்பதற்கு உண்டான ஆசீர்வாதம் இருக்கிறது, வசனத்தை தியானிப்பதற்கான உண்டான ஆசீர்வாதம் இருக்கிறது. வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுனாலே ஆசீர்வாதம் இருக்கிறது. வசனத்தை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபித்து அற்புதங்கள் நடக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே நாம் வேத வசனத்தை கை கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கின்றோம். அல்லேலூயா. முதலாவதாக பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதறியாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு சபைக்குரிய காரியங்கள் 7 சபையை குறித்து ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்ட யோவானுக்கு வெளிப்படுத்துவதான காரியங்கள். இப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிலதெல்பியா சபையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பிலதெல்பியா சபை தேவனுடைய வசனத்தை கை கொண்டபடினாலே, பிலதெல்பியா சபையே நீ தேவனுடைய வசனத்தை கை கொண்டபடினாலே கர்த்தர் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு பிலதெல்பியா சபையை போல இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடினாலே உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். என்ன திறந்த வாசல்? அல்லேலூயா, அல்லேலூயா. திறந்த வாசல் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். முதலாவதாக நாம் வாசிக்கிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த மரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. முதலாவது பிலதெல்பியா சபையை பார்த்து சொன்னார், என் வசனத்தை கை கொண்டபடினாலே நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு திறந்த வாசல். அல்லேலூயா. என்னவென்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்க்கிறோம், வசனத்தை கை கொள்வதனால் ஆண்டவர் வாசல் திறக்கிறார். அப்ப நீங்களும் நானும் கர்த்தர வசனத்தை கை கொண்டு நடந்தா உங்களுக்கு எதிராக இருக்கிற அடைபட்ட வாசல்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திறப்பார். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம், வேத வசனத்தை கை கொள்ளுகிற அனுபவம். இதுதான் தாவீது விதமாக சொல்லுகிறார். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 119:17. அடியனுக்கு அனுகூலமாய் இரு, அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்ப அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உமது அடியானுக்கு அனுகூலமாய் இரும், அப்பொழுது நான் பிழைத்து உடைய வசனத்தை கை கொள்ளுவேன். இப்ப வசனத்தை கை கொள்வது என்று சொன்னால் ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா.
பரிசுத்த நாமம் மையப்படட்டும். வசனத்தை கை கொள்வது என்றால் என்ன? அதிலே பரிசுத்தம் இருக்கும், அதிலே நீதி இருக்கும், அதிலே உண்மை இருக்கும், அதிலே தேவ பயம் இருக்கும், அதிலே ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. ஆகவே வசனத்தை கை கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். வசனத்தை நான் கை கொள்ளுவேன். கர்த்தாவே உன் வசனத்தை கை கொண்டு நடப்பதற்கு என்னை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. நீங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாம ஈஸியா சொல்றோம், அவங்க கூட போறாங்க, அவங்க கூட பேசுறாங்க, இவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றோம். ஆனா இதுக்கு எல்லாமே இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு வந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நேரி பூமியில நடக்கிற ஒரு சாத்தானுடைய பிசாசுடைய சபிக்கப்பட்ட செத்த ஆவிகளுடைய பேய் பிசாசுகளுடைய வாழ்க்கை. இந்த பேய் பிசாசுகளான இந்த மோசமான கீழ்த்தரமான இந்த வாழ்க்கை தான் இந்த பூமியில் உள்ள எல்லாரும் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கீழ்த்தரமான மோசமான வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு தான் இயேசு குட் நியூஸாக நல்ல செய்தியாக உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அல்லேலூயா. அது குடிகாரனா இருக்கலாம், அது விபச்சாரக்காரங்களா இருக்கலாம், இன்னும் ஆபாசமான காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், கர்த்தருக்கு பாவத்தை பாவம் என்று தெரியாதபடிக்கு மிருகத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனித கூட்டமாக இருக்கலாம். ஆனா இயேசுவுடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்ன நடக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை குறித்த தெளிந்த புத்தி உண்டாகிறது. ஆமென். அவன் புத்தி தெளிந்த போது, அல்லேலூயா, புத்தி தெளிவை பற்றி வேதத்தில் 2 இடத்துல பார்க்கிறோம். ஒன்று, கல்லறையில் இருந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன். இன்னொரு காரியங்கள், கெட்டு போய் தவிட்டு திங்கும் போது ஏற்பட்ட ஒரு இளையகுமாரனுடைய காரியங்கள். அல்லேலூயா. 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 அந்த புத்தி தெளிவு ஏற்படுகிறது. அது பாவத்துக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, அது பிசாசுக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்டு விசேஷமாக ஒரு புத்தி தெளிவை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதங்களை நோக்கி மாத்திரம் போய் கொண்டிருக்க கூடாது. ஆனால் ஆசீர்வாதங்களுக்கு அடுத்தபடியாக நாம் தேவனுக்குரியவர்களாக நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு இடத்துல இயேசு இவ்விதமாக சொல்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி அவரோடு கூட இருந்த அவருடைய சீசர்களாகிய அந்த மக்களை குறித்து சொல்லுகிறார். முதலாவது, அவர் பிதா தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நான் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு டீச் பண்ணினேன், அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நீர் அவைகளை மூன்றாவது, நீர் அவைகளை எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிறார். நான்காவது, அவர்கள் உமது வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு விசுவாசியுடைய, ஒரு சபையினுடைய குணங்கள் இதுதான். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவர் தந்தவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை உபதேசத்தை அவர்களுக்கு அறிவிக்கும் போது அவர்கள் அந்த உபதேசத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அவைகளை வசனங்களை கை கொண்டு இருக்கிறவர்களாக நடக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் முதலாவது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வழியை நமக்கு காண்பிக்க வேண்டும், அல்லது நமக்கு ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய எதிரான காரியங்கள் நாம் வாசித்தோம். என்னதுன்னா, வெண்கல கதவுகளை, உங்களுடைய ஆசீர்வாத கதவை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தடுத்து இருந்தா, அது திறக்காம இருந்தா அதை என்ன பண்ணுவாரு? வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாப்பால முறிச்சு உங்களுக்கு எல்லா வேலையும் அவரு செஞ்சு உங்களுக்கு வாசலை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட வேத பகுதியை பார்க்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுங்கிறார்.
அபிஷேகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அபிஷேகம் நமக்கு போதிக்கணும், அபிஷேகம் நம்மை உணர்த்தணும். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறேன், நான் பேசுறேன், நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு போதிக்குது. ஆமென். 1 யோவான் 2:27 அதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. கரங்களை தட்டி மையப்படுத்தும். நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றிருப்பீரானால், நீங்கள் அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே பெற்றிருப்பீர்களானால், அந்த ஒரு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் அவர் வந்து உங்களுக்குள்ளே இருந்து சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார், உங்களை கண்டித்து உணர்த்துவார். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ், நீங்கள் அந்த கோரேஸ் ஸ்தானத்தில் எடுத்துக் கொள்வீர்களானால் நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிற்கிற அது வெண்கல கதவுகளாக இருந்தாலும் சரி, இரும்பு தாழ்பால்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து இருக்கிற அந்த கதவையும் அந்த தாழ்பாலையும் அவர் உடைத்து, அவர் முறித்து, அதை திறந்து அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். நம் தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்ரு எந்த விதத்திலையும் அடைத்து வைத்து விட்டான் என்று சொல்வதற்கு முடியாத அளவுக்கு அடைத்து வைத்திருந்தாலும் அதை உடைத்து உங்களுக்கு திறந்து கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்னமா காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா, ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் அடைத்து வைத்தாலும் சரி, சில நேரத்துல நம்முடைய நமக்கு ஒரு தண்டனையாக தேவனே அடைத்து வைத்திருந்தாலும் சரி. அல்லேலூயா. சில காரியத்தை ஆசீர்வாதத்தை தடுக்க சாத்தானும் சில காரியங்களை செய்து வைத்திருப்பான். ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் அதை என்ன பண்ணிருப்பாரு, அடைச்சு வச்சிருப்பார், தடுத்து வைத்திருப்பார், பூட்டி வைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா ஏன் ராகேலுக்கு அப்படி செய்தார்? லேயா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ராகேல் ஆண்டவர் நிறுத்தினார். வீட்டு பில்கா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மறுமனையாட்டிகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ராகேல் ஏன் நிறுத்தினார் அப்படி என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபு அவருடைய அழகு மேல் அன்பு வைத்தான், ஆசை வைத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளவு பெரியவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய சத்தியம், எது தாமதமாக இருந்தாலும் தாமதம் 2 மடங்கு 4 மடங்கு ஆசீர்வாதமா நமக்கு வரும். அல்லேலூயா. எல்லாருக்கும் கடைசியா பெற்றவர் ராகேல் தான். ஆனா அவருடைய மகன் தான் யோசேப்பு. அந்த சந்ததிக்கு ஆசீர்வாதமான உயர்த்தினார். தாமதம் எதுவா மாறிச்சு? ஆசீர்வாதமா மாறிச்சு. அல்லேலூயா. அல்ல தேவ தரிசனம் இருக்கும். தாமதமா இருக்குது என்று நாம் கவலைப்படக்கூடாது. தாமதமா இருக்கின்ற தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க கூடாது. சில தாமதங்களிலே ராகேலுடைய சோதனை கர்ப்பத்தை தேவன் அடைத்தார். ஆனால் அதே கர்ப்பத்தை கர்த்தர் திறந்த பொழுது அந்த கர்ப்பத்தினுடைய முதல் கனியாக யோசேப்பு அந்த வம்சத்துக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாத தலைவராக தேவன் உயர்த்தினார். தாமதங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையிலையும் சில நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். காத்திரு, பொறுத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அற்புதங்களை செய்கிற திறக்கிற தேவன். வாசிக்கும்போது மிக அற்புதமா அவர் திறக்கிறார். வானங்களை திறக்கிறார், பூமியை திறக்கிறார், கர்ப்பங்களை திறக்கிறார். எங்கெல்லாம் அடைபட்டிருக்கிறதா, வானம் அடைபட்டிருக்கிறதா, பூமி அடைபட்டிருக்கிறதா, கர்ப்பங்கள் அடைபட்டிருக்கிறதா, உங்கள் ஆசீர்வாதங்கள் அடைபட்டிருக்கிறதா, அடைபட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஆண்டவர் நமக்கு திறக்க வேண்டுமானால் அவருடைய வசனங்களை கைக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் பெற முடியாதவருக்கு தடுத்து நிறுத்துகிற அந்த கதவுகள், அந்த தாழ்வுகளை உடைத்து தேவன் நமக்கு திறந்த வாசலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. We should be anointing by God. நாம் தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கணும். சும்மா வந்துட்டு போறவர்களாக இருக்கக்கூடாது. சும்மா சினிமா கூத்து பார்த்துக்கிட்டு உலகத்திற்கு ஏற்ற மாதிரி ஒத்த வாசம் போட்டுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியின் அபிஷேகம் தங்கி இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் பார்த்து விசுவாசம் பயப்பட வேண்டும். You are the anointing one. அல்லேலூயா. நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. நீ அபிஷேகம் பெற்றவர். கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உனக்கு போதிக்கும். அந்த அபிஷேகம் உன்னை பரலோகத்துக்கு வழிநடத்தும். அந்த அபிஷேகம் உன்னை உயிர்ப்பிக்கும். அந்த அபிஷேகம் உனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அந்த அபிஷேகம் முன்னதாக இந்த உலகத்தில் எந்த எதிரான மந்திரமும் தந்திரமும் வில்லிசூனியமும் சாத்தான் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை போவேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசே, நான் உனக்கு உண்மை போவேன். போன காலங்களை செவ்வையாக்குவேன். முன்னே போய் அடைபட்டிருக்கிற அந்த கதவை என்ன செய்வேன்? இரும்பு கதவுகளை தாப்பால முறிப்பேன். வெண்கல கதவுகளை உடைப்பேன். தரப்ப ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை நான் என்ன செய்வேன்? எடுத்துக்கோ. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிறதான தேவன். நம்மை ஆசீர்வதித்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்று அநேக மக்கள் சொல்லும்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது, நீங்கள் வசனத்தை கை கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கதவுகளை திறந்து வைப்பார். இரண்டாவது, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கதவுகளை கர்த்தர் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மரித்த பின்பும் எலிசாவுடைய சரீரம் செத்தவனை உயிர்ப்பிக்குது. கரையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அடக்கப்பட்ட ஒரு பாடி கொண்டு வந்தாங்க, ஒரு வாலிபனுடைய பாடி. அவனுடைய பாடி அந்த யுத்த களத்திலே அந்த ராணுவ வீரர்களை பார்த்து பயந்து அப்படியே போட்டு போனான். அந்த போட்ட இடம் எலிசாவுடைய கல்லறை. எலிசாவுடைய கல்லறை. அவன் எலும்பு மேல பட்ட உடனே எலிசாவுடைய அந்த எலும்பு மேல பட்ட உடனே பாடி என்ன செஞ்சுச்சுப்பா? அல்லேலூயா. மரித்த பின்னும் பேசுகிற மனிதனை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். மரித்த பின்பும் சோதரும் அற்புதம் நடப்பித்த வல்லமை நிறைந்த அந்த எலும்பை நம்ம பார்க்கிறோம். எலிசாவுடைய எலும்பு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், எவ்வளவு பெரிய தேவனை நம்ம சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் நடுக்கம் இல்லாமல் நான் எவ்விதமான வார்த்தைகளை பேசுறோம், எவ்விதமாக நடந்து கொள்கிறோம். அல்லேலூயா. எந்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, எந்த பாவத்தில் இருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்க அவருக்கு வல்லமையும் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு இடத்துல சொல்லுங்க, இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக நாள். அல்லேலூயா. டுடே, இன்றைக்கு என்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்துடைய வாசல் உங்களுக்கு திறக்கும். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்க கை கொள்ளுங்க, வாசல் திறக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவங்களாக நீங்கள் இருங்க, உங்களுக்கு வாசல் திறக்கும். முதலாவது, உங்க ஜெபம் மேலைக்கு போக முடியாத அப்படிங்க தடை பண்ணது ஆண்டவர் அதை என்ன பண்றாரு? ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாது படிக்காதே மேகங்களினால் தடை செய்தி. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஆமென். எத்தனை வசனம் புலம்பாரு? 44 படிங்க. 3:44. தேவரின் கோபத்தை மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொண்டீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஆமென். நம்முடைய ஜெபத்துக்கு அந்த வாசல் திறக்கலங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வசனத்தை கை கொள்ளுவனுக்கு வாசல் திறக்கும். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வாசல் திறக்கும். அல்லேலூயா. பரலோக வாசல் திறக்கும். ஜெபம் கேட்கறதுக்கான ஆண்டவர் சோத்திரம் அந்த வாசல் திறக்கும். ஜெபம் பண்ணினா காலையில ஜெபிச்ச மாலையில செஞ்சு நீ என்னதான் ஜெபம் பண்ணிட்டு போ.
வசனத்தை கை கொள்ளணும், உன் ஜெபம் கேட்கக்கூடாதபடியாக ஜெபம் உள்ள வரக்கூடாதபடி அடைச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய ஜெபத்துக்கு அங்க வாசல் திறக்கிறனா முதல்ல வசனத்தை கை கொள்ளும். அபிஷேகம் ஆசீர்வாத வாசல் உங்களுக்கு திறக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். 10வது வசனம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. சொல்லுங்க, தானா திறவுண்டது. சொல்லுங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல வசனத்தை கை கொண்டவங்களுக்கு வாசலான திறந்து வச்சாரு. இரண்டாவது அபிஷேகமானவர்களுக்கு முன்பதாக தடையில் அடைபட்டிருக்கிற வாசலை திறந்து வச்சாரு. மூன்றாவது ஜெபிக்கிறவனுக்கு முன்பதாக வாசல் திறக்கும். கரங்களை திருக்கத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஜெபிக்கணும். சபையா ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்க? ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. எல்லா வாசலும் அடைபட்டு இருந்தது. ஆமென். நமக்கு அந்த பெரிய சம்பவம் தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு பிசாசுகளினால, எத்தனையோ பேர் இன்றைக்கு பாவங்களினால இன்றைக்கு ஸ்தோத்திரம் அடைபட்டு சாத்தான் வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கின்றான். யாரும் உள்ள போய் அவனை மீட்க முடியாத அளவுக்கு வைத்திருக்கின்றான். அல்லேலூயா. ஜெபிக்கிறாங்க. ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் நடந்துட்டே இருக்குது. ஜெபிச்சுட்டு விடல. விடுதலை வந்து கதவு தட்டுறவருக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு? சொல்லுங்க. ஜெபம். அப்ப ஜெபம் என்ன செய்யணும்? அதனால ஆங்கில பைபிள் சொல்லும்போது நாட் சீசிங் பிரேயர், இடைவிடாத ஜெபத்துக்கு ஆங்கிலத்தில் அப்படி போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா நீ ஜெபத்தை நிறுத்தாத. அல்லேலூயா. நிறுத்தாத ஜெபத்தை நிறுத்தாமலே செஞ்சுக்கிட்டு இரு. உன் காரியம் நடக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இரு. அல்லேலூயா. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவதூதன் புறப்பட்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கதவை திறந்து அவனை விடுவித்து அவனை வெளியே கொண்டு வர இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கதவு தானா திறந்தது. அல்லேலூயா. நீங்க பிரயாசப்பட வேண்டாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நீங்க உழைக்க வேண்டாம், நீங்க பாடுபட வேண்டாம், நீங்க எந்த யுக்தியை பயன்படுத்த வேண்டாம். தானா திறக்கும். கரங்களை திருக்கத்தை பயன்படுத்து. ஆனா நீங்க தான் செய்யற வேலை என்ன? ஜெபம். ஜெபம். அல்லேலூயா. ஜெபம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்து நிறுத்துகிற, உங்களால் முடியாதபடி உங்களை அடைத்து வைத்திருக்கின்ற அந்த காரியங்களை கர்த்தர் திறப்பார். தம்முடைய தூதனை அனுப்பி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திறப்பார். அவங்க திறக்க மாட்டாங்க. அவங்க போன உடனேயே தானாவே திறக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வருஷத்துல துவக்கத்தில் நீங்க எந்த ஆசீர்வாதத்தை போன வருஷத்துல இழந்துட்டீங்க? என்னென்ன காரியம் விடுதலை வரலையே என்று சொல்லி கட்டப்பட்டிருக்கிறதே, தடை பண்ணி இருக்கிறதே, அடைச்சிருக்கிறதேன்னு சொல்லி என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் நின்றீர்களோ, இந்த வருஷத்துல முதலாவது அந்த வாசலெல்லாம் உங்களுக்கு திறந்து கர்த்தர் நீங்க நினைக்கிற விரும்புகிற அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் முதலாவது வசனத்தை கை கொள்ளுங்கள். இரண்டாவது அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அபிஷேகம் பண்ண முன்பதாக வாசல் அடைக்கப்பட முடியாது. மூன்றாவது ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. there is power. அல்லேலூயா. ஜெபம் வல்லமை, ஜெபத்தில் வல்லமை. ஆமா, நீங்க எத்தனை பேர் ஜெபத்தை தேவனை விசுவாசிக்கிறோம், ஆனா ஜெபத்தின் மூலமாகத்தான் வல்லமை பெற்றுக் கொள்கிறோம் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் நம்ம எப்படி போக முடியும்? நாம் போக முடியாது. அப்ப என்ன போகும்? ஜெபம் போகும். அப்ப ஜெபம் போகணும்னா நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அல்லேலூயா. வல்லமையா ஜெபிக்கணும். பாவங்களை செஞ்சுட்டு ஜெபிக்க கூடாது. தவறுகளெல்லாம் நிறைய செஞ்சு போட்டு நானும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம், அசுத்த ஆவி. உள்ள சுத்தமா இருக்கணும்.
சிந்தனை சுத்தமா இருக்கணும். பண்ற வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு அவ்வளவா ஆண்டவர் வல்லமை கட்டளையிடுவார். அல்லேலூயா. கரங்களை கர்த்தர் மகிமைப்படும். நீ தூங்குனது போதும், விழித்தது. உன் அரணை காத்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் வல்லமை தரித்துக்கொள். நீ பண்ற ஜெபத்துல தேசம் அசையும். அல்லேலூயா. நீ பண்ற ஜெபத்துல எங்கெங்கெல்லாம் வாசல்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு வாசல்கள் அடைபட்டிருக்கிறதோ, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையா இந்த வருஷத்துல கர்த்தர் தடைப்பட்ட வாசல்களை உடைத்து நீக்குவார். ஓபன் தி டோர். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் நம்முடைய தேவன் சீக்கிர தேவன். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வாசிக்கிற பொழுது எல்லாருக்கும் நேர்ந்த வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்புக் கொடுத்தேன். வேதம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போக முடியாதபடிக்கு இன்றைக்கு உங்களுக்கும் சில வாசல்களை, சில கதவுகளை, சில சவுறுகளை இன்றைக்கு நீங்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வாதமாக நீங்கள் கடந்து முன்னேறி போக முடியாதபடிக்கு சில காரியங்கள் உங்களுக்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கலாம், தடுத்து நிறுத்தும்படியாக அடைபட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஒன்றும் செய்யாத, துதிச்சுக்கிட்டே வா, துதி செஞ்சுக்கிட்டே வா. அல்லேலூயா. துதி என்பது தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. துதி செய்யணும். என்ன, எப்படி துதிக்கிறோம்? எப்படி துதிக்கிறோம்? அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வசனங்களை வைத்து நாம் துதிக்கின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. துதி என்பது தேவனை புகழ்வது. Praise is the praise of God. Hallelujah. Hallelujah. Praise is the exalted to the God. நாம் தேவனை புகழணும். நம்ம சோர்ந்து போறோம், இது நடக்கல, இது போகல, இது ஆகல. அவிவிசுவாசம் ஒரு அற்புதமும் கொண்டு வராது. விசுவாசமே அற்புதம் கொண்டு வரும். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ அவிவிசுவாசமா இருக்கிறதுனால உனக்கு என்ன நடக்காது? அற்புதமே நடக்காது. ஹalleluya. நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஹalleluya. அற்புதங்களை காண்பாய். விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அருமையான தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் சோர்ந்து இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் தூசியை உதறிட்டு எழுதும். ஹalleluya. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அந்த சபைக்கு போறவங்க, அந்த பாஸ்டர்ங்க, இது எல்லாம் நீங்க எடுத்து சிந்தைக்கு கொண்டு வராதீங்க. அவைகள் எல்லாம் உங்களை பலவீனப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் முழங்கால் நின்று ஆண்டவர் பாரு, துதிங்க. ஆண்டவரே எனக்கு ஆமென். ஆண்டவர் வாசல் திறப்பார். எதை கேட்டாலும் ஆண்டவர் சொல்லுங்க தருவார். வானம் திறக்கப்படும், கர்ப்பம் திறக்கப்படும், ஆசீர்வாத வாசல் திறக்கப்படும். ஹalleluya. ஹalleluya. குடும்ப காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே முதலாவது நாம பார்த்தோம், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவதற்கு முன்பதாக கர்த்தர் வாசனை பண்றாங்க. இரண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரஸ் முன்பதாக உடைத்து கதவை திறந்து கொடுக்கிறார். மூன்றாவது ஜெபிக்கிறவங்களுக்கு முன்பதாக சிறைச்சால கதவை ஆண்டவர் திறந்து வெளியே கொண்டு வந்தார். தானா திறந்துச்சு, அற்புதம். நான்காவதாக எரிகோ இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாக என்ன பண்ணிருந்துச்சு சொல்லுங்க? அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடைபட்ட அந்த எரிகோ அலங்கம் இன்னைக்கு உடைந்து சுக்கு நூறாக தவிடுபடியாக அது நொறுங்கி கீழே விழ வேண்டும் என்று சொன்னால்
அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு சத்தியம், துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறை துதி, 7வது நாள் 7 முறை துதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? ஜபம் ஜபம் ஜபம். ஆனா சீக்கிரமா உனக்கு விடணும்னா உன் ஜபத்தை 10 மடங்கு அதிகப்படுத்து, 7 மடங்கு அதிகப்படுத்து. 7 மடங்கு சூளை அதிகப்படுத்தலாம். ஆனா 7 மடங்கு சூளை அவனை ஒண்ணும் செய்யல. திங்கள் ஒரு நாள், செவ்வாய் ஒரு நாள், புதன் வெள்ளி சனி வரைக்கும் ஒவ்வொரு நாள் தான், ஒவ்வொரு ரவுண்டு தான். ஆனா 7வது நாள் எத்தனை ரவுண்டு? 7 ரவுண்டு. 7 ரவுண்டு அடிச்சு ஆர்ப்பரிக்கும் போது உட்கார்ந்து கீழே விழுந்துச்சு. கரங்களை தட்டி கட்டுற மைப்படுத்து, ஜபத்தை அதிகப்படுத்து. ஜபமே பண்றேன், இதுதான் 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் அதிகப்படுத்து. 7வது நாள் 7 தடவை சுத்தினான். 7 தடவை சுத்தி அவன் ஆர்ப்பரித்த போது அலங்க என்ன செஞ்சிச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய துதியினுடைய காரியங்கள் எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னொரு சத்தியம் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன விதமான நன்மைகள் இருக்கிறதோ ஒரு சத்தியம் இருக்கு. அதை பற்றி நான் பேசலை. ஆண்டவர் சுத்தமானால் அது ஆராதனையிலே, மற்ற நாளிலே ஒரு நாள் நான் பேசுறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தடைப்பட்டிருக்கிற தடைகள் விலகவும், நமக்கு ஆசீர்வதிக்க முடியாதபடி தடுத்து நிறுத்திருக்கிற கதவுகள் இன்றைக்கு அந்த தடைகள் விலகி அந்த திறந்த வாசல் நமக்கு உண்டாகும்படி நாங்கள் அன்பும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்ததான எங்கள் பரலோக தேவனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும். நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தில் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபைதாரும். நாங்கள் இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கிருபைதாரும். நாங்கள் தொடர்ந்து தீவிரமாக உம்மை பல மணி நேரம் துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபைதாரும். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்னென்ன விதத்தில் அடைப்பட்டிருந்தாலும், பூட்டப்பட்டிருந்தாலும், தடுத்து நிறுத்தப்பட்ட தடையாக இருந்தாலும், ஏசப்பா, நாங்கள் வசனத்தை கைக்கொள்ளவர்களாக இருந்தால், நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால், நாங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து இடைவிடாது ஜெபிக்கிறவர்களாகவே நாங்கள் இருந்தால், தடைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு ஆண்டவரே துதிகளை அதிகப்படுத்தி அதிக நேரங்கள் துதிக்கிறவர்களாக நாங்கள் இருந்தால், பலத்தினாலும் உள்ள பராக்கிரமத்தினாலும் உள்ள என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொன்ன தேவனே, அத்தனை தடைகளும் நீங்கும், அத்தனை அடைப்பட்ட வாசலும் திறக்கும், அத்தனை பூட்டப்பட்ட வாசலும் திறக்கும், தானாக திறக்கும். கர்த்தர் திறப்பி, கர்த்தர் உடைத்து நீக்கி வைப்பீர். இங்கே முன்பதாக திறந்த வாசலை வைப்பீர் ராஜா. வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை தார். இந்த கடந்த ஒரு சில வருஷம் எப்படி வாழ்ந்தார்கள் எங்களுக்கு தெரியாது. இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து தேசத்திலே வாசல்கள் திறக்கப்படும்படியாக, ஜெபத்துக்கு பரலோக வாசல் திறக்கப்படும்படியாக, எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு, இந்த பூமிக்குரிய நன்மையை தடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாத வாசல்கள் திறக்கப்படும்படியாக, சுவிசேஷத்துக்கு, ஊழியத்துக்கு தேசத்திலே வாசல்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தர் அந்த வாசலை திறந்து வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தனது ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து மன மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். வருகிற வாரம் முழுவதும் தேவரீர் கூட இருந்து மேய்ப்ப நாடுகளை நடத்துகிறது போல கர்த்தர் தம்முடைய சித்தத்திலே, சத்தியத்திலே, நீதியிலே, பரிசுத்தத்திலே நம்முடைய ராஜ்யத்துக்காக வாழுகிற அந்த உன்னதமான வாழ்க்கையில ஒவ்வொருவரும் வழி நடத்து. ஒருத்தர் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. ஒருத்தர் கூட பாவத்தை விழுந்து விடக்கூடாது. பாவத்தை சிக்கிக் கொள்ளக்கூடாது. பிசாசுக்குள்ளே பிடிபடக்கூடாது. ஆம் இயேசுவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது தடைகள் விடகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சிறைச்சாலைகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே பரலோக தேவன் அற்புதம் செய்கிறவர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவரே, அநேகர் விடுதலையாக்கப்பட்டு தேவ சபைக்கு வரட்டும், தேவ சமூகத்துக்கு வரட்டும், சாட்சி சொல்லட்டும். அப்பா, அற்புதம் நடக்கட்டும் ராஜா.
தடைப்பட்டவர்களை நீ சந்தியும் ராஜா, மன்னியும் ராஜா. இந்த வருஷத்துல அநேக அற்புதங்கள் நடப்பிக்கிற சாட்சிகளை சொல்லட்ட மாட்டோம். இந்த அற்புதங்கள் இன்னைக்கு நடந்தது, இந்த அற்புதங்கள் நடந்தது என்று இந்த இடத்துல வந்து ஏசப்பாவுடைய நாமத்துக்கு சாட்சி சொல்லட்டும், உங்களுடைய பரலோகத்துக்கு சாட்சி சொல்லட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.